ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு தேர்தல் 2026 ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க, அவங்களுடைய சொத்து மதிப்பு, அதாவது கம்ப்ளீட் அஃபிடவிட் எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஆப் மூலமாகவும் பார்க்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் மூலமாக எப்படி ஒரு வேட்பாளர்னுடைய அஃபிடவிட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் டு TNLA 2026 அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே நாமினேஷன் சம்மரி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. TNLA 2026 அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது வரைக்கும் பாருங்கள், இது வரைக்கும் வந்து மேல் கேண்டிடேட் 953, ஃபீமேல் கேண்டிடேட் 296, தேர்ட் ஜெண்டர் 1, மொத்தமாக 1250 கேண்டிடேட்டுக்கிட்ட இது வரைக்கும் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறையா வந்து பண்ணுவாங்க, டைம் லைன் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து தற்போது இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு. நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டு மாறுபடும். ஓகே, ஸோ இப்போது கீழே அப்படியே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது நீங்கள் சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நெய்வேலிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்து 9 பேர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அஃபிடவிட் எல்லாமே கொடுத்து அஃபிடவிட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், பிரேக்கப் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டேபிள் காலமில் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னுடைய தொகுதியில் மட்டும் நான் பர்டிகுலராக பார்க்கணும், அவங்களுடைய அஃபிடவிட் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் ஹியர் டு சி அஃபிடவிட்ஸ் ஃபில்டு பை த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷன் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதும் இங்கே பாருங்கள், மொத்தமாக 6146, அதில் அக்செப்ட் பண்ணது வந்து 3236 அஃபிடவிட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணது 513, அவங்களே வந்து வித்ட்ரான் பண்ணது 279, கண்டெஸ்டிங் போட்டியிடுறது 1899. இப்போது உங்களுடைய பகுதி வாரியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து அசம்பிளி ஜென்ரல் பை எலெக்ஷன் மார்ச் மே 2026 அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஏசினா அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி ஜென்ரல் வச்சுக்கிட்டு செலக்ட் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸாக தான் நடக்குது. அப்புறம் செலக்ட் கான்ஸ்டிடியூன்சி அப்படிங்கிறதுல போய்ட்டு உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எதுவோ அந்த சட்டமன்ற தொகுதியை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு திருச்சிராப்பள்ளி ஈஸ்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நம்ம செலக்ட் பண்ணோன்னே தமிழ்நாட்டில் மொத்தமாக 1321 ஃபார்ம் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் இந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் திருச்சியில் மொத்தமாக 7 ஃபார்ம் ரிசீவ் ஆகிருக்குது. இப்போ இதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் யார் யார், தமிழக வெற்றி கழகத்தில் யார் இருக்கா, அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஜோசப் விஜய் அவர், அதுக்கப்புறம் சுகுமார் எஸ்ஸு, தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சி, இந்த மாதிரி மொத்தம் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இண்டிபெண்ட்டு, அப்புறம் நாம் தமிழர் கட்சி சார்பாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய அஃபிடவிட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், வியூ மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ அவங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே அவங்க என்றைக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, அஃபிடவிட் சப்மிட் பண்ண டேட், மொத்தமாக எத்தனை பேர் பார்த்துருக்காங்க இவருடைய அஃபிடவிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 41 பேர் வந்து இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அஃபிடவிட் எப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி தான், இன்றைக்கி 7/17 அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. நைட்டு 7/17 அவர் இன்றைக்கி தாக்கல் செஞ்சார் இல்லைங்களா. ஸோ அதை அப்லோட் பண்ணிட்டாங்க. 7/17 வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க, அட்ரஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு அஃபிடவிட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா அஃபிடவிட் டவுன்லோட் ஆகிரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுல்லாக அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அவருடைய ஃபோட்டோவிலேருந்து எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த தேதியில் வந்து சப்மிட் பண்ணாங்க, அவங்களுடைய சொத்து மதிப்புலாம் எவ்வளோ இருக்குது. ஸோ அப்படியே கீழே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே அசையும் சொத்து, அசையா சொத்து, கையில் எவ்வளோ வந்து ரொக்கம் வச்சுருக்குறாங்க, பேங்க்கில் எவ்வளோ இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து அசையும் சொத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அசையும் சொத்து மட்டும் நீங்கள் பார்க்கும்போது 404,58,57,196 ரூபா வந்து சேம் சொத்து வச்சுருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு அசையா சொத்துக்களின் விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த வேட்பாளருக்கான நீங்கள் அஃபிடவிட் பார்க்கணுமோ, இப்போ இண்டிபெண்ட்டாக ஒருத்தர் நிற்கிறாரு, ஸோ இவருடைய அஃபிடவிட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வியூ மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அவருக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் டவுன்லோட், இப்போ இவருடைய அஃபிடவிட்டை 2 பேர் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் போய் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அவருடைய அஃபிடவிட் வந்து ஓப்பன் ஆயிரும். இது ஆன்லைன் மூலமாக செக் பண்ணக்கூடிய ஒரு வசதி. அடுத்து மொபைல் ஆப் மூலமாகவும் பார்க்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னா
நெட் அப்படிங்கிற மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த இசிஐ நெட் மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் போயிட்டு நோ யுவர் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் அதே மாதிரி டேரெக்டாக அந்த கேண்டிடேட்டினுடைய நேம் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அல்லது அந்த ஃபில்டர் ஆப்ஷன் இந்த க்ரைட்டீரியா செலக்ட் க்ரைட்டீரியா அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு ஸ்டேட்டு கான்ஸ்டிடியூன்சி இதெல்லாம் செலக்ட் பண்ணி சட்டமன்ற தொகுதி இதெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 6197 நாமினேஷனுங்கிறது இப்போ மொத்தம் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் நடக்குது இல்லையா, எல்லாத்தோட சேர்த்து தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆப் மூலமாகவும் அவங்களுடைய அஃபிடவிட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.